நாடாளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேசிய அவர் தங்கள் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 25 கோடி மக்கள் வறுமையில் இருந்து விடுபட்டுள்ளனர் என்றும் லட்சக்கணக்கான கோடி ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அவற்றை ஏழை மக்களுக்கு வழங்கியதாகவும் தெரிவித்தார். அத்துடன் காங்கிரஸ் திட்டங்களை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டி மீண்டும் 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியை அவர் குற்றம் சாட்டும் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூச்சலிட்டதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. மூன்றாவது ஆட்சி காலத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். நாடாளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய அவர் தங்கள் 2வது ஆட்சி காலத்தில் திட்டமிட்ட இலக்குகளை நிறைவேற்றியதாக தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்றும் அதில் பாஜக மட்டும் 370 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார். வரும் நாட்கள் நாட்டின் அடுத்த 1000 ஆண்டு கால எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் என்றும் உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கி காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் ஊழலுக்கு எதிரான தனது போராட்டம் தொடரும் என்றும் தேசத்தை கொள்ளையடிக்க விடமாட்டேன், கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை மீட்டு கொண்டு வருவேன் என்றும் அவர் தெரிவித்தார். 3வது முறையாக ஆட்சிக்கு வரும்போது வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவோம் என்றும் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என்றும் அவர் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.